கேர்ளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அது இந்த டைமில் பொண்ணுங்க அவங்கவுங்களோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நாலேஜ் அப்ஸ்கில் பண்ணணும். அதனால் வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணால் நம்மளை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நம்ம நாலேஜ் வந்து கண்டிப்பாக எங்கே வேணால் கொண்டுட்டு போகும். என் பேர் சிவரஞ்சனி. நாங்கள் ஈரோட்டில் இருக்கோம். ஸோ நான் என்னோடய ஸ்கூலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் படித்தோம். காலேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு கோடிங் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரிபிள் படித்தாலுமே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகலான்றது என்னோடய பேஷன். ஸோ நான் வந்து ஐடியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுனால நான் ஐடிக்கு மூவ் ஆகிற மாதிரி ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஐடி ஜேர்னி வந்து என்னோடய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு லாஜிக்கல் திங்கிங் வேர்பல் அது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனல் இயர் அப்போ காலேஜ்லேயுமே இங்கே ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து ஐடியில் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆனேன் 2019. அதுக்கு 2019 ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கரியர் வந்துட்டு ஸ்விட்ச் ஆகிற டைமில் நான் வந்து ஐடி சப்போர்ட் ரோலில் தான் இருந்தேன். சப்போர்ட் மீன்ஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி டூலில் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயுமே நான் வந்து 2023 வந்துட்டு கேப்ஜெமினி மூவ் ஆனேன். என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் கொச்சியில் இருந்தேன். அப்புறம் திரும்ப சென்னைக்கு மூவ் ஆகிட்டு என்னோடய ஒர்க் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சீனியர் அனலிஸ்ட் அசெஞ்சர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்லி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ட்ரி அறிமுகமாச்சு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் நான் ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த டைமில் நான் என்னோடய நாலேஜ் வந்து அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டனால நான் வந்துட்டு என்ட்ரி சூஸ் பண்ணேன். என்ட்ரி எலிவேட்டில் கொடுத்த ட்ரைனிங் மூலயமா என்னென்னா எனக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. அப்போ நான் பேசிக்லேருந்து கற்றுக்கணும். பேசிக் வந்து இவங்க எல்லாருமே அந்த கரிக்குலம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. கரிக்குலம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, குட் ஃபீட்பேக் இருந்துச்சு. அவங்ககிட்ட நிறைய கோர்சஸும் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் ஐடி ரிலேட்டடாக சூஸ் பண்ணும்போது எனக்கு கன்வின்ஸ் ஆனது வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான். அது இல்லாமல் என்னோடய மென்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறோம். ஏன்னா வீக்லி அசைன்மெண்ட் இருக்கும் நமக்கு. அது நம்ம முடிக்கும் போது நமக்கு எந்த டவுட்னாலுமே டிஸ்கார்டில் கேட்கலாம். அவங்கக்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்னிங் நாங்கள் வர முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆன்லைன் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே ஈவினிங் பேட்ச் இருக்குது, மார்னிங் பேட்ச் இருக்குது சொன்னாங்க. ஸோ தமிழ்லேயே கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அப்புறம் வந்து ஃபீஸ் பற்றி அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, நம்மளால் வந்து ஃபுல் பேமெண்ட் அப்போ நம்ம கொடுக்க முடியலன்னா கூட அவங்க அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அதெல்லாமே கொடுத்தாங்க. என்னோட ஹோல் ஃபேமிலியுமே எனக்கு சப்போர்ட்டிவ் தான். என்னோட ட்ரீம் வந்து என்னன்னா, நான் என் குழந்தைங்க என்ன மாதிரி இருக்கக்கூடாது, ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி அவங்க சின்ன வயசுலேருந்தே இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதில்லை. ஏன்னா நான் அந்த சூழ்நிலையில் இருந்துட்டேன். அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கிடைக்கணும், அது மட்டும்தான் என்னோட ட்ரீம். இப்போல்லாம் அவன் என்னை ஒரு ட்ரெயினில் கூப்பிட்டு போனாலும் ஏசியில் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அவங்க டேடியை விரும்புகிறான். எனக்கு அதை நினைக்கிறப்போ ரொம்ப ரியலாக அப்படியே இதாகும், எனக்கு எமோஷனலாக இருக்கும்.